வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ் சேனல். ஒரு படம் ஜஸ்ட் 7 crores பட்ஜெட்ல எடுத்து 1500 crores வேர்ல்ட் கலெக்ட் பண்ணுச்சுன்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு படத்தோட தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த படத்தோட தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நினைச்சு பாருங்க. Like super dating. இந்த படம் May 15th ஆல்ரெடி அமெரிக்கால ரிலீஸ் ஆனமே வந்து சில பிற கண்டிஷன்ஸ்னால சென்சார் போறனால வந்து படம் வந்து ஒரு 2 weeks கழிச்சு தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு, ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆச்சு. வெறும் 7 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம். டேரக்டர் கூட பெரிய ஃபேம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 26 year old தான் டேரக்டர். ஆனா இந்த படத்தை உட்கார வச்சு தெரியல அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் 55 நிமிஷம். ஸோ அந்த படத்தோட கிரேசியஸ் டிஸ்கஷன், அந்த படத்தோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்கணும். If she means this much to you, and I know she does. பார்க்கணும். ஸோ டேக்கர் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. அப்பதான் நிறைய கண்டென்ட், உங்களுக்கு மூவி ரிவ்யூவும் சரி, உங்களுக்கு vlog-ஆலும் சரி, உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோவும் சரி, உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ சரி, எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோஸும் வந்து என் மூலியமா வந்து சேரும். அப்படி என் கூட அப்பப்பா சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம டேக்கர் பாய்ஸோட கேப் 2 இருக்காரு, கேப் விக்கி. இல்லை இவர் நம்ம சேனலோட கேம் சூரிய இருக்காருல, அந்த ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வந்து அப்பப்போ எல்லா வீடியோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அந்த கான்செப்ட் இப்போ வந்து கேப் 2 கொடுத்துருக்கேன்னா கேப் 3ன்னு ஒரு கேஸ் பண்ணிருக்கான். ஒரு கேட்டகரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர்லி யார் வந்து ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். இல்லை ஒரு கேப் 2, கேப் 3, கேப் 4 அப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் போக பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ தேவைப்படாது, படத்தோட டீட்டெயில்ஸ் படத்தோட டிஸ்கஷன் தான் தேவைப்படும். ஸோ பட்டன் வாங்க வீடியோ பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த மூவி, இந்த படம் வந்து நமக்கு எப்படி அந்த தேட்டரில் போய் பார்க்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்து May 15 ரிலீஸ் ஆயிடுச்சு வேர்ல்டு அமெரிக்காவில். ஓவர்சீஸ்னா எப்படின்னா நம்மளுக்கு இந்தியா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓவர்சீஸ்னா அமெரிக்கா அப்படி சொல்லுவோம். பட் அமெரிக்காவில் ஓன் லாங்குவேஜ் ஃபிலிம்ல, ஸோ அவங்களுக்கு ஓவர்சீஸ்னா இந்தியா, அதர் லாங்குவேஜ். அப்படி ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆனது வந்து 2 weeks கழிச்சு May 20 ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இந்த படம் ஸ்பார்க் ஆச்சு இந்த படம் போய் பார்க்கணும்னு? நான் வந்து புக் மை ஷோஸ்ல ரேட்டிங் பார்த்தேன். எனக்கு நிறைய ரீல்ஸ் வந்துச்சு, இந்த படம் பார்த்துறாதீங்க தனியா போய், பயங்கர பயமா இருக்கு. ஒரு 2026 பயங்கரமான சயின்ஸ் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பே பண்ணா நீங்க நம்ம எவ்வளவு பார்த்துருப்போம் சின்ன வயசுல இருந்தே. சரி, ஏதோ ராட்சசன் மாதிரி இருக்கும்னு பார்த்தா நம்மலாம் இப்ப போர் அடிச்சா என்ன பண்ணுவோம், நைட்ல தூக்கம் வரலாம் ஏதாவது பேய் படம் போட்டு அது பேய் வரும்போதுலாம் வந்து பார்த்து திச்சு. ஏன்னா வந்து பேய் முன்னாடி வரப்போதுன்னா கொஞ்சம் பேக் போய்ப்போம், மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு அதை வந்து சிரிக்கணும் வேணுமா பண்ணுவோம், அது மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தேட்டரில் போய் பார்க்கணும். இன்னொன்று வந்து படம் வந்து கொஞ்சம் பேய் 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஜம்முன்னு போய் ஒரு நல்ல படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஒரு இங்கிலீஷ் படம் வந்து இந்த படம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் கூட இல்லை, தமிழ் டபுள் இல்லை, அதர் லாங்குவேஜ் டபுள் கூட இல்லை. பட் ஆனால் வெறும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்தால் கூட சரி படம் பார்க்கலாம். ஒரு ஹாரர் ஃபிலிம் ஆச்சு. நான் ரொம்ப ஹாரர் ஃபிலிமோட வந்து த்ரில்லர் நம்ம ரீல்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஹாரர் ஃபிலிம் தானே கொண்டு போனாங்க, பேய் படம் அப்படிதான் சொல்லி அப்படிதான் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ அது மூலியமா தான் போய் பார்க்க போனோம். தேட்டரில் போய் உட்காந்து கைஸ் இல்லை பிவிஆர் ஆரம்பில் போய் தேட்டரில் போய் உட்காந்தோம். தேட்டரில் உட்காந்து ஒரு 20 minutes கேஷுவலாக போச்சு. அவங்க வழக்கமாக பேசுகிறாங்க இங்கிலீஷில் வந்து 70% புரியல, 30% திஸ் வாஸ் தேர் கோ அப்படின்னு மட்டும் புரிஞ்சு தவிர மற்றபடி அவங்க பேசுகிற அந்த இங்கிலீஷ் இந்த சப்டைட்டில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் வந்து அந்த பேர் என்ன, பேர்ன்றதான் ஹீரோ கேரக்டர். அவரோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த மேக்ஸிமம் அந்த இது மியூசிக் கம்பெனியில் வந்து மியூசிக் லேபிள் கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயிஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. அவங்க Like what? Is she okay? No. வந்து ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்காக வந்து ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அப்படி போறதுதான் கதை. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ இருக்கிறதுல பேருக்கு அவருக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். இந்த ஹீரோயின் சூப்பரா இருக்குல்ல, நிக்கி. அந்த நிக்கி கேரக்டர் இருக்குங்களே, அது வந்து வேற லெவலுங்க. அந்த நிக்கியோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? நிக்கி கல்ராணி. நிக்கி கல்ராணி வந்து நம்ம ஊர் தமிழ் தேய்ப்பதில் வரவங்க. இவங்க ஹீரோயின் பேர் இந்திரா நவரேட்டர். அவங்க வந்து நிக்கி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து அந்த படத்தோட ஃபுல் ஸ்டார்டிங் வந்து எப்படி வரையும் தூக்கி பிடிச்சது சொல்லி ஆகணும். அண்ட் இவங்களோட பேஸ் பண்ணி தான் கதை இருப்போம் இல்லை. அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ கலை பேர் அவர் வந்து நம்ம நிக்கி மேலே ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு. ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எம்ப்ளாயிஸ். ஆனால் வந்து இவங்க வந்து இவருக்கு வந்து ஒன் சைடாக க்ரஷ் இருக்கும் நம்ம நிக்கி மேலே. நிக்கி பார்க்க சூப்பராகவே இருப்பாங்க. பார்க்க சொல்லு அவங்க கெட் டுகெதர் பார்ட்டியில் வந்து இந்த மாதிரி பேசி மீட் பண்ணி நல்லா ஜாலியாக பண்ணி பேசிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது 4 பேர் இருப்பாங்க, 2 பொண்ணுங்க 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் வந்து இவ்வளோ ட்ராப் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ ட்ராப் பண்ணிட்டு சொல்லி போகும்போது நம்ம பிஆர் வந்து நிக்கிக்கு வந்து ஒரு டக்குனு கிளம்பணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுனால அவங்க பாதியிலே கிளம்புவாங்க.
அப்போதான் வந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வேற பிளான் இருக்கும், வேற எங்கேயோ போகிற மாதிரி. அது மாதிரி அவங்களுக்கு அதர் பிளான்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நிக்கிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவன் கிளம்புறேன்னு சொன்னதும் யாராச்சும் போய் என்ன ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ நம்ம வேறு நான் ட்ராப் பண்ணுறேன். அந்த ட்ராப் பண்ணுற நம்ம பார்க்குறது கொண்டு போய் ட்ராப் பண்ண போயிடுவார். ஆக்சுவலாக கதை ஸ்டார்டிங்கே அதுக்கு முன்னாடி தான். இது அதை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்து கடையில் வாங்குவார். கடையில் போய் ஒன்று வாங்குவார். அதுதான் அந்த படத்தோட கதையே. அதுக்கு முன்னாடி வந்து பூனை செத்து போகும். அதெல்லாம் படத்தை எதுக்கு ஒரு செத்து போகணும்னு தெரியாது. ஆனால் வந்து அது அந்த செத்து போனது வந்து படம் நடுவில் வந்து இன்டர் அப்பியரன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நிக்கிக்கு அடுத்தபடின்னு சொல்லலாம். நிக்கிக்கு அடுத்தபடியாக பிடிச்சது அது நேச்சுரலாக தான் செத்து போச்சு. பாசிட்டிவ் போயிடுவாங்க. போயிட்டு வந்து அந்த நம்ம பேருக்கு வந்து சின்ன வயசுல வந்து அந்த ஒரு அந்த கேம் மாதிரி ஒன் விஷயம் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு ஸ்டாப் இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணி அதை உடச்சி நம்ம வேண்டிட்டு உடைச்சா நம்ம சாமிலாப்போம்ல, நம்ம வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சா வேண்டிட்டு அந்த பிரதர்சனமா அது பண்ணா அதெல்லாம் நடக்கும் நம்புவோம்ல. அதே மாதிரி அவங்க ஊர்ல வந்து அது ஒரு கேம் மாதிரி வச்சிருக்காங்க. அதை வந்து வேண்டிட்டு உடைச்சா ஒன் விஷுவல் அது பேர் இருக்குல்ல, அது உடச்சா அது நடக்கும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து 100% வந்து அது நடக்காது. சும்மா ஒரு மூட நம்பிக்கை தான் தெரியும். சும்மா நிறைய பேர் ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது நடக்கலன்னு சொல்லிட்டு. நடந்து சொல்லுங்க, இதெல்லாம் ஒன்று விஷயம் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் இது நம்ம நினச்சிட்டு பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நிறைய கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லி தான் கலைகாரன் கொடுப்பாங்க. அது சரி ஒரு $5 $6 தான் சும்மா வந்த கான்செப்ட்ல வந்து ஒன் விஷுவல் வந்து அது ஒரு ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நம்ம வேண்டி உடச்சா அது நடக்கிறதுன்ட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அது I wish Nikki Freeman loved me more than anyone in the entire world. டிராப் பண்ணதுக்கப்புறம் வந்து நிக்கி வந்து இவர் நம்ம ஆளு வந்து வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பேச்சு பண்ண ட்ரை பண்ணுவார் பத்திரிக்கையில பேரு. அப்புறம் போறியா அப்படின்னு சொல்லும் போது வந்து நிக்கி கிளியர் அண்ட் கட்டா வந்து இவன்கிட்ட பேசி பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுல தான் இருந்துச்சு கரெக்டா. பட் ஆனால் வந்து இதெல்லாம் ஃபைட்டாக சொல்லலாம். ஆல்மோஸ்ட் சரி சொல்லிட்டு 2-3 டைம் கூப்பிட்டு பேச பார்ப்பான். இதுன்ட்டு என்ன லூஸ் வெயிட் பேசுறேன்ட்டு போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன தோணுச்சுன்னு தெரியல. சரி அந்த கடையில் போய் வாங்கணும்ல, நடக்குமோ நடக்காதோ சும்மா வேஸ்ட் பண்ணி வேண்டி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஆள் வந்து இன்னைக்கு வாஸ் இன் லவ் வித் மீ மோர் தென் எனிஒன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ் உடச்சோன்னு ஒரு ஃப்ரேம் ஒரு லைட் செட்டிங்கும் மாறினதுக்கப்புறம் வந்து திடீர்னு நிக்கி வீடை கட்டுவாங்க. வியர்டான ஒரு பொசிஷன்ல நம்ம நிக்கி நிற்பாங்க. ஒரு அந்த பொசிஷன்ல வந்து பார்த்தாலே யாராவது புக்குன்னு ஒரு ட்ரில் குடிச்சுல பார்த்தா நம்ம நிக்கி தான் நிற்பாங்க. நிக்கி வந்து அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வருவாங்க. நிக்கி வந்து வேற வந்து அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனவங்க திடீர்னு வந்து ஒரு அட்ராக்ஷனோட நடந்து வந்து எங்க எங்க போற, நம்ம எங்க வீட்டுக்கு வரியா, நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படி இப்படி பேசும்போது வந்து அவருக்கு ஒரு டைம் வந்து அந்த என்னது சந்தோஷம் கலந்த ஒரு ஆச்சரியம். என்னடா இது நம்ம வருஷத்துக்கு தான் இருக்குதா இல்லை வந்து அதை தாண்டி வரதா இல்லை உண்மையாக அவன் வந்து பாசத்துல வராளா அப்படின்னு ஒரு தாட் வந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒன் விஷயம் இல்லை உடச்சதுக்கப்புறம் அவன் நினச்சதுனால வந்து ஒரு லவ் வந்துச்சுல, அந்த லவ் தான் வந்து படத்தில் போக போக வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த லவ் நார்மல் லவ் இல்லாமல் ஒரு வியர்டஸான ஒரு லவ், ஒரு எக்ஸ்ட்ரீமான லவ்வாக வந்து நம்ம நிக்கி வந்து பேர்மேல் காமிச்சது தான் இந்த படம். ரொம்ப டிஸ்டர்பிங் லவ். எவ்வளோ இந்த உலகத்திலே யாருமே இல்லாத அளவுக்கு லவ் பண்ண ஆசைப்பட்ட நம்ம பேர் வந்து இந்த லவ்வே வேணாம் நம்ம இவங்க விட்டா போதுன்ற நினைக்கிற அளவுக்கு வந்து இந்த லவ் பண்ணிடுச்சு சொல்லியாங்களே. அந்த அளவுக்கு இந்த அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல கொண்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம நிக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட கதையே. சத்தியமாக ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த ஹீரோயினால தான் இந்த படமே சொல்லி ஆகணும். இவங்களை நம்பி இவங்களை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் போகுது, இவங்களை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியும் போகுது. அவங்க வந்து இவர்கிட்ட அந்த ரொம்ப லவ் காட்டுறது விதம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து வேடா காட்டலான்னு காமிச்சது தான் இந்த படத்தோட அந்த இந்த சக்தினே சொல்லலாம், அந்த ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். சில விஷயம் நிறைய பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பாருங்க. ஆனால் ஒரு சீன் 2 சீன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே அப்படின்னு தெரிவிக்க விட்டுரும். ஒரு 2-3 சீன் வந்து உங்களை அப்படியே வந்து
படத்தை செம்ம காமெடியாக கொண்டுருவோம். ஆனால் வேடாக தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்னன்னா இப்படிலாம் நடக்கும்போது பண்ண வச்சுருவாங்க. ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன், அந்த டோரில் டேப் போட்டு சீன் இருக்குல்ல, இவங்க வந்து நைட் ஆனால் வந்து ஒரு மாதிரி அம்மாடா பண்ணுற வீட்டு வேடாக நடந்துக்கிறது தான் இவங்களோட குணம். ஓகே, அதனால நம்ம ஹீரோவை நைட் ஆனால் பயந்து ஓரமாக படுத்துவோம். ஹீரோயின் என்ன பண்ணு கண்டுக்காம. ஓகே, அடுத்த நாள் காலைல ஸோ வீட்டில் இதுதான் டார்ச்சர் தாங்கணும். நைட்டில் பகல் ஆஃபீஸில் போய் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாய் சொல்லிட்டு போகும்போது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 1 டசன் ஆஃப் டேப் இருக்கும். சாதாரண ஒரு டேப்புனாவே நிறையா டேப், ஒரு டேப் நீங்கள் வாங்கினாலே நிறையா ஒட்டலாம் இல்லைங்களா. அதுமாரி 1 டசன் ஆஃப் டேப் வந்து வாங்கி டோர் ஃபுல்லாக ஒட்டிச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த டோரை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த டோரில் ஒட்டின டேப்பு ஒட்டினவங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கும்னு தோணிருக்குங்களா. அதுக்கப்புறம் வந்து அவன் ஹீரோ ஒரு வாரத்தை கூட ஹீரோயின்ட்ட ஏன் இப்படி பண்ணேன் லூஸு, நான் வேலைக்கு போனோம் நம்ம எப்படி ஒட்டிச்சா எப்படி போகணும்னு கேட்கவே இல்லை. ஏன் என்ன கேள்வி கேட்கறது அந்த அளவுக்கு பயத்துல வந்து அந்த டோர்ல இந்த டேப் போட்டி இருக்குது. அவன் வந்து கண்டுக்காத மாதிரி கஷ்டப்பட்டு பம்பு விட்டா போய் ஓடிடும். அந்த சீன்லாம் வந்து கண்டிப்பா வந்து இதுல ஒரு 6 கிலோமீட்டர் இல்லை, ஆனா வந்து அந்த ஒரு மென்டலி ஒரு அஃபெக்டான ஒரு கேரக்டர் காமிக்கும் வந்து கண்டிப்பா தேட்டர்ல வந்து ஒரு வேடான திங்கா இருந்துச்சு. ஆனா சிரிப்பு வந்து அந்த சீன் இருந்தா அது இப்படி ஒட்டி வச்சிருக்காரு. அண்ட் வந்து நைட்லலாம் அந்த ஹீரோயின் வந்து சில விஷயம் பண்ணும் பார்த்தியா, திடீர்னு கத்துவோம், திடீர்னு கட்டி பிடிக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அண்ட் வந்து Way I can cancel a wish. I'm sorry, we don't really do that. So she's just த்ரில்லான திங்கு கொண்டுச்சு. இது எல்லாத்தையும் விட்டா கூட அந்த ஒரு கார் சீன், அந்த சீன் வந்து இந்தியன் வெர்ஷன்ல அது சென்சார் பண்ணிட்டாங்க. அந்த ரீல்ஸ் நான் பார்த்தேங்க, அப்போதான் அதோட உண்மையான இம்பாக்ட் தெரிஞ்சுது. ஆனா வந்து இந்தியன் வெர்ஷன்ல தேட்டர்ல பார்த்தது ஏன்னா இப்போ இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் அப்போ அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படி ஒரு சீன் இருந்துச்சு. அது படத்துல ரொம்ப வேறான திங்க தான். அது ஒரு மர்டர் நடக்கும், அது நீங்க பாருங்க. வரலாம் ரீல்ஸ்ல வந்து அந்த மர்டரோட டீட்டெயில்ஸ் காமிச்சிருப்பாங்க. இதனால தான் அந்த பொண்ணு இப்படி கொடூரமா செத்துச்சு, அந்த நபர் கொடூரமா செத்து வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஒரு சீனுக்கே நம்ம வந்து தேட்டர்ல போய் விசிட் பண்ணி பார்க்கலாம், வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க ரெண்டு சேர்ந்து வாழ்றாங்களா, இவங்க பிரிஞ்சிடுறாங்களா, அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி இந்த லவ், இந்த ஒன் விஷயோட இந்த எஃபர்ட் இருக்குல்ல, லவ் பண்ணணும் ஆனால் வந்து இதுமாரி வேடாக லவ் பண்ணக்கூடாதுன்னு அவன் ஆசை. ஸோ அந்த லவ் வேணான்னு நடக்கும். அந்த லவ் வேணான்றது வந்து நடந்து நார்மலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா, இல்லை வந்து அந்த வேடாக நடக்கிறதுலாம் தவிர்த்து வந்து உண்மையாக லவ் நார்மல் லவ்க்கு மாறிட்டாங்களா, அப்படின்லாம் வச்சு ரெண்டுமே நடக்கும்போது பிரிஞ்சுட்டாங்களா, இல்லை 2 பேரும் செத்துட்டாங்களான்றது இன்னைக்கு கதையை பார்த்தா தான் தெரியும். அதை நாங்கள் சொல்லி ஸ்பாயிலர் வந்து கெடுக்க விரும்பல. இவ்வளோ சொன்னதே போதும், இதே உங்களுக்கு கொஞ்சம் என்கேஜாக தான் இருந்திருக்கும். அண்ட் வந்து இந்த படத்தோட இன்னொரு மெயின் பாயிண்ட்னா அந்த பேக்ரவுண்ட் தான் சொல்லுவோம். ஒரு மாதிரி அந்த ராட்சசன் ஃபீல் போட்டிருந்தாங்களா, ரொம்ப பேக்கு முனி வர்றாண்டா அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப லேசாக நம்ம மைல்டாக கொடுத்த மியூசிக்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. அது அந்த ஆர்ஆர் ஃபீல் கொடுத்துச்சுல. நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிச்சுங்களா, ஒரு ஆர்ஆர் ஃபிலிம், ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் வச்சு எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு காஞ்சனா எடுத்துக்கோங்க, காஞ்சனாக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. காஞ்சனா பேய் வருதுன்னா அந்த பேய்க்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது வந்து நல்ல பேயா மட்டும் தான், அது கெட்ட பேயா இருக்காது. அண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுட்டு அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பேய் வீட்டுக்குள்ள இருக்குன்னு வரதுக்கு 4 சாமியார் கூப்பிடுறாங்க. எல்லாரும் சாமியார் இல்லை முஸ்லீம் பாய் கிறிஸ்டியன் சர்ச்சு இந்த பாட்டுக்குள்ள சர்ச்சு இருந்தா பாய் வருவாங்க. அப்படி வர வச்சு உமா பாபி பாபி சார் சொல்லிட்டு போய் தொலையாது. அப்படி போயிட்டாலுமே இந்த ஹீரோவுக்கு வந்து பேய்க்கு மேல பாசம் வந்து காஞ்சினாக்க பாவல் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து திருப்பி ஆளுகிட்டு வந்து பேய்க்கும் சண்டை அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துல வந்து ஹாரர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா ஏன்னா வந்து இதுவே ஒரு விஷுவலா உடைச்சா அது நடக்குது. அது வந்து எப்படி நடக்குதுன்னா ஒரு ஏதோ ஒரு மேஜிக் தானே, மேஜிக் வந்து ஹாரர்ல தான் வரும். ஏன்னா வந்து சயின்ஸ் படி அது நடக்கல. ஒரு இன்னொரு அவன் ஃப்ரெண்டு கூட வந்து த்ரில்லர் சொல்லணும், ஆக்சுவலா த்ரில்லர் தான். ஆனா பேய் இடம் இல்லை, ஆனால் ஹியூமன்ஸ்குள்ள என்னென்ன த்ரில்லர் காட்டுன்னு காமிச்சிருப்பான். ஆனால் இன்னொன்று எப்படின்னா உனக்கு வந்து ஃபேண்டசியாக இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு வந்து $1 வந்து $1 வந்து உடைக்கும் போது இன்னைக்கு $1 பில்லியன் சொல்லல, அப்போ வந்து காசு கொடுக்கல. அது வந்து எந்த இதுலையுமே வந்து நார்மல் படத்துக்கு நடக்காதுல்ல, ஒரு ஃபேண்டசி ஒரு அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு பேய் மாதிரி சப்ஜெக்டில் வருதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து சீரியஸாக சொல்கிறேன், படம் வந்து அந்தளவுக்கு கொடுத்தாச்சு. 7 கோடியில் எடுத்த படம் 1500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி போயிட்டு கிட்டத்தட்ட வந்து KGF RRR அந்த லெவலுக்கெல்லாம் வந்து கலெக்ஷனை தாண்டி போயிட்டு இருக்கலாம் வந்து ஆக்சப்ட் கொடுத்தே அவங்க. ஏன்னா வந்து நம்ம ஊர்லேயே வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் சரி வேறு சினிமாலையும் சரி ஒரு ஆர்எஃப்எம் இருக்கிறோம் மினிமம் 30-40 கோடி வச்சுட்டு இருக்கு VFX. அதுக்கெல்லாம் ஆனால் வெறும் 7 கோடி, அதுவும் ஹாலிவுட் ஃபிலிம்
அமெரிக்காவில் எடுத்த படம் வந்து இந்த அளவுக்கு சக்க போட போடுதுன்னா சான்ஸே இல்லைங்க. ஆனால் ஹாலிவுட் டேரக்டர்ஸ்க்கு தனி ஸ்டாப் அது ஒத்துணும் நம்ம தமிழ். ஸோ கண்டிப்பாக இந்த அப்சஷன் மூவி ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லா இந்தியன் சிட்டி வெர்ஷன்லையும் ஓடுது, ஆனால் வந்து சப்டைட்டில் இல்லாமல் ஓடுது. ஃபேமிலிஸோட போட்டு போய் பார்க்க முடியாது, கிட்ஸோட. ஆனால் ஃபேமிலியோட கப்புள்ஸாக பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பலாம் 18+ கண்டென்ட்லாம் இருக்காது. நல்ல ஒரு படம் பார்த்து ஃபீல் வரும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு மிஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். You are temporarily signing off. Bye. Bye.